கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 78 கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே ஒவ்வொரு நிலையிலே ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நாளையிலிருந்து வேலை இல்லையே என்ற கவலையோடு அன்பு சகோதரன் சென்று கொண்டிருக்கிறான். கர்த்தாவே, அந்த அன்பு சகோதரருக்கு வேறு இடத்துல வேலையை ஏற்படுத்தி கொடுங்க. கர்த்தாவே, இந்த மாத குடும்ப செலவை எப்படி நான் சமாளிப்பது என்று கர்த்தாவே 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு சகோதரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே, அந்த சகோதரிக்கு வேண்டிய வருமானங்களை ஒரு புதிய வழிகளை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்கள் வந்து விட்டது. கர்த்தாவே, ஈஸ்டருக்கு நான் எப்படி துணி எடுக்க போகிறேனோ தெரியவில்லையே. பிள்ளைகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்களே. ஆண்டவரே, வீட்டுக்காரருக்கு கர்த்தாவே சரியான வருமானம் வரவில்லையே என்று தவித்து கொண்டு இருக்கிறேன். அருமை தாயி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஈஸ்டருக்கு எப்படி ஆயுள கர்த்தாவே பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்க கர்த்தர் உதவி புரிவீராக. டிக்கெட்டு ஒவ்வொருவரையும் விசாரிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபை இறங்கொட்டு கர்த்தாவே, நன்மை இறங்கொட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, தேடுகிற ஒரு ஜனத்தை நீர் கைவிட மாட்டீர். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்தியாவில் காணப்படுகிற இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனையிலிருந்து அநேக குடும்பங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துவீராக. இயேசு மூலம் இறைஞ்சுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாழ்மை 78, 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கருவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தாழ்மை. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுக்கு ஒரு தாழ்மை எப்பொழுதுமே அவனுடைய அடித்தளத்திலே இருந்தது. என்ன அடித்தளத்திலே இருந்தது? எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருந்தோம். 7 பேர் அண்ணன் தம்பிலாம் நல்ல புஷ்டியாக, நல்ல கமலஹாசன் மாதிரி உடம்பெல்லாம் நல்ல கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இவ்வளோ அழகாலாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரே. எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு என் தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தீரே, ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே. 40 வருஷமாக அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையே தகப்பனே. எல்லா தேவர்களை காட்டிலும் வெற்றி சிறந்திருக்கிறீரே. கர்த்தாவே, நீரே தெய்வம் என்று கையில் கிடைத்த புல்லாங்குழல் எந்த வாத்தியங்கள் எடுத்தாலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த இந்த தாவீது எதிர்பார்க்கவே இல்லையா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் ராஜா ஆவான். நீ இவ்வளவுதானா உன் பிள்ளைகள்? இல்லை, என்ன ஒருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்ச்சி கூடு. ஐயா, அவனை தெரிந்து கொண்டார் ஐயா. அதனால் அவனுக்கு அந்த அடித்தளம் தாழ்மை எப்பொழுதுமே இருந்ததுயா. இன்னொரு விஷயம், இப்பொழுது தாவீது ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அப்போ பாருங்க, அவர் நினைக்கிறார், அப்படியே ஏசி வீட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறார். ஐயோ, நம்ம இப்படி ஏசி வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கோமே, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி திரைகளின் கீழே இருக்கிறத, ஐயோ இது சரியில்லையே. அப்படி ஒரு நினச்சி கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டிடலாமா ஒரு நினச்ச உடனே ஆண்டவர் அங்கே நாத்தான் அனுப்புகிறார். எப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டுப்பா, நீ கர்த்தருக்கென்று வீடு கட்டாண்டாப்பா, கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார், கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், வீட்டை கட்டுவார். இதை சொன்ன உடனே தாவீது ராஜா உள்ள பிரவேசித்து சொல்வான், ஐயோ நான் எம்மாத்திரம், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னிடத்தில் நான் வருகிற காரியம், ஆவியானவர் வருகிற காரியம். நீ சென்னை வருகின்ற பொழுது எப்படி இருந்தா, திருச்சியில் இருக்கும்போது எப்படி இருந்தா, வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தா, இன்றைக்கு உன்னை இந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறாரே, அதெல்லாம் என்னாமல் இன்னும் எனக்கு அது தெரில இது தெரில, நீ பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கியே, அது பிசாசுனுடைய ராஜதந்திரம். நீ இருந்த நிலைமையை நினச்சிப்பார். 1 தீமோத்தேயு 4:15 அங்கே பவுலடியார் சொல்கிறார், பாவியிலே பிரதான பாவி, எனக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் கிடைத்ததே. நான் செய்யாத தப்பிதமா ஆண்டவருடைய பிள்ளைகளை அடித்தேன் உதைச்சேன், எனக்கு இந்த சுவிசேஷம் கிடைச்சதே. இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீ உனக்கு 40 வயது ஆகிவிட்டது. 20 வயசில் நீ எப்படி இருந்தா, உனக்கு இப்பொழுது 60 வயசு இருக்கிறது. உன்னுடைய இளமை காலத்தில் எப்படி திரிந்து கொண்டிருந்தாய்? ஒரு தொழிலுக்கு வழி இருந்ததா? அதையெல்லாம் நினைத்துப்பார். நீ இப்படி டீச்சர் ஆவான்னு நினச்சியா? நீ எச்எம் ஆவான்னு நினச்சியா? நீ ஒரு ப்ரொஃபஸர் ஆவான்னு நினச்சியா?
உன்னுடைய தாழ்மையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக்கொள். இங்கே தாவீது ராஜா அழகாக கொண்டு வருகிறான். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த என்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கொண்டு வந்தாரே, அந்த தாழ்மை அவனுக்கு கடைசி வரை இருந்தது. இன்றைக்கும் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் எம்டியாக வந்தேன், என்னை ஆசீர்வதிச்சீரே. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னை ஆசீர்வதிச்சீரே. ஆண்டவரே, எங்கள் ஊர்க்காரர்கள் மத்தியில் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறே. அவரை விழுந்து விழுந்து கும்பிடு, அவரை நயந்து நயந்து பேசு. ஆண்டவர் இன்னும் உயர்த்துவார். மாறாக அது சரியில்லை, இது சரியில்லை, ஆண்டவர் எனக்கு செய்யலை சொல்லவே சொல்லாத. ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், அதான் பெருசு. உன்னுடைய ஜீவன் கொடுத்துருக்கிறார், உனக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார், புசிக்க கிருபை செய்திருக்கிறார். ஆகவே தாழ்மைப்படு, தாழ்மைப்படு, தாழ்மைப்படு. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, தாவீது ராஜாவுடைய தாழ்மை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது கர்த்தாவே. எங்களை நீர் கொரோனா காலங்களிலே பட்டினி போடவில்லை கர்த்தாவே. வாடகை வீட்டில் இருந்தாலும் கர்த்தாவே, ஆண்டவரை சரியாக வாடகை கட்ட உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. எப்படி ஆண்டவரே குடும்பம் நடத்துவேன் என்று கலங்கின நாட்கள் உண்டு கர்த்தார். ஆனால் நீர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தீர் கர்த்தார். நீர் ஏழைகளுடைய தெய்வமாக இருக்கிறீர் கர்த்தார். இறங்கினீர் கர்த்தார். இந்த நாளில் ஆண்டவரே, உமக்கு விரோதமான பேச்சுக்களை மன்னிப்பீராக. அநேக நேரங்களிலே கர்த்தாவை இல்லாத பற்றி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த நன்மைக்காக உமக்கு கொடாகுடி நன்றி கர்த்தாவே. உம்முடைய ஜனங்களை நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு உதவி செய்ய விரைவீராக. எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.